ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். இன்னைக்கு பார்க்க போறது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் ஏசப்பா பூமியை தண்ணீரால் அழிச்சாரு. அதோட மட்டுமல்ல, மனுஷனை பூமியில் உருவாக்குனதற்காக மனஸ்தாபம் பட்டாரு. நோவாவும் தேவனோடு நடந்தான். 9ஆம் வசனத்தில், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா தேவனை நம்பினார். ஏசப்பா கட்டளையிட்ட அனைத்தையும் செய்தார். நோவாவின் குடும்பத்தை கடவுள் காப்பாற்றியது அவருடைய சொந்த நீதி அல்ல என்பதை கவனிக்க வேண்டியது அவசியம். ஆனால் நோவாவை போல கடவுள் பூமியை நியாயம் தீர்த்து ஒரு மனிதனை காப்பாற்றவில்லை. மாறாக அவர் பூமியை காப்பாற்றுவதற்காக இயேசு மனுஷனாக நியாயம் தீர்த்தார். நாமளும் நல்லவங்க இல்லை, ஆனா நமக்காக இயேசப்பா சிலுவையில் ஜீவனை கொடுத்தார். நம்ம செஞ்ச தப்புக்கு அவர் தண்டனையை அனுபவித்தார். எனக்குன்னு யாரும் இல்லையேன்னு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஏசப்பா இருக்கிறார். காட் பிளஸ் யூ.